சென்னையில் இரவு முழுவதும் பரவலாக மழை. திருச்சி, மதுரை உட்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆலோசனை. குடியரசுத் தலைவரிடம் ஆதரவு எம்பிக்களின் பட்டியலை சமர்ப்பிக்கவும் திட்டம். நாளை மறுநாள் பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி. பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பங்கேற்பு. மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க OPS, டிடிவி தினகரன் டெல்லி பயணம். நடிகர் ரஜினிகாந்த், ராதிகா சரத்குமார், பிரேமலதா ஆகியோருக்கு அழைப்பு. கருத்து கணிப்பு மூலம் பங்குச்சந்தையில் 30 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பியூஷ் கோயல் விமர்சனம். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நேரில் வாழ்த்து பெற்ற திமுக எம்பிக்கள். அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்து மேலதாளம் முழங்க வெற்றி கொண்டாட்டம். தனியாக இருந்து ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அதிமுக கூட்டணியில் இருந்தால் மட்டும் எப்படி 35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என அண்ணாமலை கேள்வி. கோவை மாவட்டத்தின் 3 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளதாகவும் பேட்டி. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த SP வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருந்தால் 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியாக இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் SP வேலுமணிக்கும் இடையே உட்கட்சி பிரச்சனை இருப்பது போல் தெரிவதாக அண்ணாமலை கருத்து. கோவை மக்கள் சந்தர்ப்பவாதியான அதிமுகவை வேண்டாம் என்று நிராகரித்துள்ளதாகவும் விமர்சனம். அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை, நாங்கள் தவறு பண்ணிட்டோம். திமுக காரர்களுக்கு தன் மீது கோபம் இருந்தால் முடிந்தால் தன் மீது கை வைக்கட்டும் என அண்ணாமலை பேட்டி. வாய் பேசாத அப்பாவி ஆட்டை நடு ரோட்டில் வெட்டி படம் எடுத்து திமுகவினர் கொடூரமாக வெளியிடுவது ஏன் என்றும் கேள்வி. இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளோ கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்ருக்கேன், கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. பிரேமலதா கருத்துகளுடன் தாம் ஒத்துப்போவதாக தமிழிசை கருத்து. வாக்குப்பதிவின் போது தமிழகத்தின் பல இடங்களில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அழுத்தம் தரப்பட்டதாக பேட்டி. சண்டிகர் விமான நிலையத்தில் பாஜக MP கங்கனாவின் கன்னத்தில் அறைந்த பெண் காவலர். வீடியோ வெளியிட்டு நடிகை புகார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவலர் மீது வழக்கு பதிவு. ஒரே மையத்தில் இருந்து நீட் தேர்வு எழுதிய 8 பேர் முதலிடம். சர்ச்சை வெடித்ததை அடுத்து விளக்கம் அளித்தது தேசிய தேர்வு முகமை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானை வீழ்த்தி வரலாறு படைத்தது அமெரிக்க அணி. சூப்பர் ஓவர் முறையில் த்ரில் வெற்றியை ருசித்து அசத்தல். 19 ஆண்டுகளாக கால்பந்து போட்டிகளில் பங்கேற்ற இந்திய அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி விடை பெற்றார். கைத்தட்டி வழி அனுப்பிய இந்திய அணி வீரர்கள். கண்கலங்கிய சுனில் சேத்ரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.